இந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் நம்ம கற்றுக்க வேண்டிய காரியம் என்னென்னா, நம்ம ஜீசஸோட ட்வின் பண்ணணும். இன்னைக்கு ஏன் கிறிஸ்துவர்களை கிண்டல் பண்ணுறாங்க? ஏன் கிறிஸ்துவர்கள் என்று சொன்னால் வெளியே மரியாதை இல்லை? ஏன் கிறிஸ்துவர்கள் என்று சொன்னால் வெளியே நம்மளை ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க? பிகாஸ் ஆஃப் ஒன்லி ஒன் திங், நம்ம ஜீசஸோட ட்வின்னிங் பண்ணுறதில்ல. இங்கே ஏசப்பா இருந்தா, என் இடத்துல ஏசப்பா இருந்தா என்ன பேசுவார், என்ன செய்வார், என்ன யோசிப்பாருன்னு சொல்லி செஞ்சு பாருங்க. அப்புறம் உங்களை அறியாமலே ட்வின்னிங் வித் ஜீசஸ் வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினோட முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? உலகத்தின் காரியங்களுக்கு மறிக்கிறது. I'm telling you, this is biblical and this is spiritual. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சாகும் பொழுது உங்களுக்கு ஜீவன் வரதை நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. மனுஷன் ஒரு ஊரில் இருந்தான், ஒரு கிராமத்தில் இருந்தான். ஸோ அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த மனுஷனுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆர்வம் வந்தது. ஆனால் கையில் காசு இல்லை. சரின்னு என்ன பண்ணால், ஒரு கடிதாசி எடுத்து, ஒரு போஸ்ட் கார்டு எடுத்துட்டு காடுக்கு ஒரு லெட்டர் எழுதுனான். கடவுளுக்கு ஒரு லெட்டர் எழுதுறான். டியர் காட், அன்புள்ள தேவனே, எனக்கு இப்படியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, 5000 rupees தேவைப்படுது, நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், கொடுத்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எழுதிட்டான். இப்போ லெட்டர் எழுதின உடனே அவனுக்கு காடோட அட்ரஸ் தெரியல. பாருங்கள், எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு தெரியல. ஸோ என்ன பண்ணுறான், போஸ்ட் ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு எழுதிடுறான். போஸ்ட் ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு எழுதி போட்டுடுறான். சரி, அவங்க பார்த்து அமுச்சு விட்ருவாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் இல்லை எல்லா அட்ரஸும். சரி, அவங்க அமுச்சு விட்ருவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அமுச்சு விட்டுறான். அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருந்த போஸ்ட் மாஸ்டர் பாருங்கள், ரொம்ப நல்லவர். அவர் இந்த லெட்டர் எடுத்த உடனே பார்த்துட்டு ரொம்ப பரிதாபப்பட்டு, சரி இவனுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காசு தேடுறாரு. பாவம், அவருக்கும் கஷ்டம். ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு 4500 rupees ரெடி பண்ணிடுறாரு. ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, மணி ஆர்டரை அவனுக்கு திரும்பி அனுப்பி விடுறாரு, 4500 rupees. ஸோ இவனுக்கு அந்த காசு வந்தோடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரின்ட்டு இப்போது தேங்க்யூ லெட்டர் எழுதுறான் திரும்பி காடுக்கு. அன்புள்ள தேவனே, நீங்கள் அனுப்பின பணம் வந்தது, ரொம்ப சந்தோஷம், நன்றி என் ஜெபத்தை கேட்டதற்கு. ஆனால் அடுத்த முறை டைரெக்டாக நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிருங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு நீங்கள் அனுப்புறதுனால அந்த போஸ்ட் மாஸ்டர் கமிஷன் எடுத்துக்கிறாரு, 500 ரூபாய் எடுத்துக்கிட்டாரு. நான் 1000 ரூபாய் உங்கள்கிட்ட கேட்டால் அவர் 4500 ரூபாய் தான் கொடுத்தாரு, 500 rupees அவர் சார்ஜஸ் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னார். டிசிப்ளின் என்ற சீரீஸில் கர்த்தர் நம்மளோட கூட பேசிகிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே 2 டிசிப்ளினை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். முதல் காரியம் நம்ம பார்த்தது மென்டல் டிசிப்ளின். போன வாரம் நம்ம பார்த்தது ஃபிசிக்கல் டிசிப்ளின். டிசிப்ளின் என்பது பைபிளில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். பிப்ளிக்கல் கான்செப்ட், ரொம்ப பவர்ஃபுல்லான, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். கொஞ்ச நாள் நம்ம டீச்சிங்ஸில், நம்ம சீரீஸில் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு மாதமும் ஒரு காரியத்தை பார்த்துட்ருக்குறோம். இது எல்லாமே ஒவ்வொரு மந்த்தும் நம்ம பார்க்குறது பைபிளில் ஏசப்பா நமக்கென்று சொல்லிக் கொடுக்க நினைக்கிற கிறிஸ்துவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இது கிறிஸ்துவர்கள் என்று நம்ம சொல்லிக்கொள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமான டீச்சிங்ஸ். லைக் இவாஞ்சலிசம் பற்றி பார்த்தோம், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, நம்ம கிறிஸ்துவர்களாக பல வருஷங்கள் எப்படி கிறிஸ்துவர்கள் கொஞ்ச நாளாக இருந்துட்டோன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அவர் அற்புதத்தை கொடுப்பாரு, வாங்கிட்டு போயிடணும், திரும்பியும் நம்ம உலகத்தில் நம்ம பாட்டுக்கு வாழணும், திரும்பி வரணும், அற்புதத்தை கேட்கணும், பெற்றுக்கொள்ளணும், போகணும், இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க நிறைய பேர். பட் தட் இஸ் நாட் வாட் ஏர்லி அப்போஸ்தலிக் சர்ச், ஆரம்ப நாட்களில் இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த சீஷர்கள் உருவாக்கின அந்த சபைகள் அப்படி இல்லை. அப்போ சொல்லி கொடுக்கப்பட்ட காரியங்கள் அது மட்டும் கிடையாது. நிறைய விஷயங்கள்ல முக்கியமாக பைபிளில் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. நம்மளாம் நல்ல கிறிஸ்துவர்கள் என்று சொல்லணும்னா, முக்கியமாக இயேசப்பா ஒரு நாள் நம்ம சந்திக்க போகிறோம். அப்போ போய் சந்திக்கும் பொழுது நம்ம தைரியமாக நிற்க வேண்டும் என்றால், இயேசப்பா நம்மக்கிட்ட கேட்க போகிற கேள்விகள்லாம் இதுதான். இவாஞ்சலிசம் பண்ணியா என்று சொல்லி கேட்பாரு. இயேசப்பா
உங்களுக்கு டிசைபிள்ஷிப் தெரியுமா, அதை பற்றி கற்றுக்கொண்டீங்களா, அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறீங்க என்று சொல்லி கேட்பாரு. பிகாஸ் தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ், டீச்சிங்ஸ் that Jesus wanted to instill in his people. இதன் மூலமாக தான் நம்ம வேறுபட்டு இருக்கிறோம் மற்ற கிறிஸ்துவர்களிருந்து. ஸோ இந்த விஷயங்கள் தெரியணும். சரி, இங்கே வந்து பிரசங்கம் பண்ணும்பொழுது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை சொல்லி, ஒரு ப்ராமிஸ் வேர்டை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார் சொல்கிறது ரொம்ப ஈஸி. அது கர்த்தர் நான் சொன்னாலும் சொல்லாட்டி உங்களுக்கு செய்வார். ஆனால் கர்த்தர் சபைகளில் எதிர்பார்க்கிறது என்னென்னா, சபைகளில் சபை மக்கள் குடும்பங்கள் வேதத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து அவர்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாரோ அதை கற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையில் பின்பற்றி அதன்படி நடந்து ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு டூ தட், we will cut a sorry face when we meet Jesus. இயேசுவை நம்ம சந்திக்க ஒரு நாள் இருக்கிறது. அந்த சந்திக்கிற நாளில் ரொம்ப வெட்கப்பட வேண்டியது இருக்கும். So it's very important as a church we learn these things. தயவு செய்து கவனமாக இதை கற்றுக்கொள்ளுங்க. இது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது வாழ்க்கையில். ஸோ அப்படி இந்த டிசிப்ளின் என்று சொல்வது டிசைபிள்ஷிப்போட ஒரு முக்கியமான ஒரு போர்ஷன். டிசைபிள்ஷிப்பை இப்படி தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அது கற்றுக்கொள்ள டிசைபிள்ஷிப்புக்குள்ள நம்ம கடந்து செல்ல டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் என்பதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ 2 வாரம் என்ன டிசிப்ளினை குறித்து நம்ம பார்த்தோம் என்பதை எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறீங்க. எந்த கான்செப்டில் பைபிள்லேருந்து 2 வாரம் டிசிப்ளின் பற்றி பார்த்தோம். 2 வாரம் 2 காரியங்கள் பார்த்தோம். அதில் ஒரு கான்செப்ட் இருந்தது, காமன் கான்செப்ட் இருந்தது. என்னது? நிக்நேம்ஸ். பைபிளில் ஜீசஸ் கொடுத்துருக்கிற நிக்நேம்ஸ்லேருந்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு நிக்நேம் யாருது? சன்ஸ் ஆஃப் தண்டர், ஜான் அண்ட் ஜேம்ஸ். போன வாரத்துக்கு முந்தின வாரம் நிக்நேம் என்னது? பீட்டர் த ராக். கரெக்டா? சரி, அப்போ இந்த வாரம் என்ன நிக்நேமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? வேற யாருக்கு சிக்னிஃபிகண்ட்டாக ப்ராமினண்ட்டாக நிக்நேம் இருந்திருக்கு? யாரு? தாமஸ். தாமஸ் தாமஸ் என்ன நிக்நேம் அவருக்கு? டவுட்டிங் தாமஸ். சரி, இப்போ உங்கள் குரூப்ஸில் நீங்கள் செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டி இதுதான். டவுட்டிங் தாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிறப்பாக அந்த பைபிள்லேருந்து அந்த வார்த்தையை சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, பைபிள் அது எங்கே இருக்குன்னு சொல்ல போகிறீங்க. குரூப்பாக இப்போ தேட போகிறீங்க. இந்த டவுட்டிங் தாமஸ்ன்ற பேர் பைபிளில் கூகுள் கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டவுட்டிங் தாமஸ்ன்ற பேர் பைபிளில் எந்த வசனத்தில் வருது? தேடுங்க குரூப். நீங்கள் தானே சொன்னீங்க பதில். பைபிள் வசனம் காட்டுங்க எனக்கு. இந்த ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு இல்லாட்டி எல்லாரும் ஃபோனில் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் செக் பண்ணணும். எல்லா குரூப்லையும் டிஸ்கஸ் பண்ணணும். என்னவா இல்லாம? அவ்விசுவாசியாக இல்லாமல் விசுவாசியாக இரு என்று சொன்னார். இதுல டவுட்டிங் தாமஸ் எங்க வருது? ஜீசஸ் தாமஸ் உன் பேரு டவுட்டிங் தாமஸ் அப்படின்னு சொன்ன மாதிரி பைபிள் எங்க இருக்கு? இந்த குரூப் என்ன உங்களுடைய கண்டுபிடிப்பு என்ன? ஆராய்ச்சிக்கு அப்புறம் என்ன கண்டுபிடிச்சீங்க? அதே வேர்ஸ் தான் பாஸ்டர். ஜான் 20:27ல தான். பட் அவர் வந்து ஸ்டாப் டவுட்டிங் அண்ட் பிலீவ் அப்படின்னு. அவ்வளவுதான். அது நிறைய சீஷர்களுக்கு சொல்றாரு. அது ஒரு பட்ட பேர் கிடையாது அவருக்கு. கரெக்டா? ஓகே ஃபைன். இந்த குரூப் யோவான் 20:25. அதுக்கு முதல் வசனம் 24. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவராகிய திதுமையானப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடன் கூட இருக்கவில்லை. 25வது வசனம். மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். ஆனால் அவன் விசுவாசிக்க மாட்டேன்னு சொன்னதான் இருக்கு. அது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கான் பைபிள், நிறைய செஞ்சிருக்கு. அவனுக்கு அவ்விசுவாசி என்ற பட்ட பேர் எங்கே போடப்பட்டிருக்கு? நான் திரும்பி அந்த கொஸ்டின் சொல்கிறேன்ல, கொஞ்சிக்கோங்க. ஜான் அண்ட் ஜேம்ஸுக்கு
ரொம்ப தெளிவாக ஒரு பேர் ஏசப்பா உங்களுக்கு பேர் வச்சார்னே இருக்கு, சன்ஸ் ஆஃப் தண்டர்னு. பீட்டருக்கு ஏசப்பா பேர் வச்சார், பேர் சொல்லி கூப்பிட்டாரு. என்னது? கேபா என்று சொல்லி, சேஃபஸ் என்று சொல்லி, ராக் என்று அர்த்தம். ஆனால் தாமஸ் சொன்னோட நம்ம எப்போதும் எல்லாருமே இப்போ கூட சொன்னோம் டவுட்டிங் தாமஸ்ன்னு சொன்னோம். அந்த பேரை எப்போ ஏசப்பா அவனுக்கு வச்சார்? அவனோட பேர் டவுட்டிங் தாமஸ் என்று சொல்லி பைபிளில் எங்கே போடப்பட்டிருக்கு? ஏசப்பா அனுமதிக்காமல் எழுத முடியாது. இவங்களுக்கு இந்த பட்டப்பேர், இவங்களுக்கு இந்த பட்டப்பேருன்னு சொல்லி அனுமதிச்சிருக்கிறாங்க, ஏசப்பா அனுமதிச்சிருக்கிறாரு. அதனால தான் ஜான் அண்ட் ஜேம்ஸுக்கு சன்ஸ் ஆஃப் தண்டர்ன்ற பேர் வந்துச்சு, பீட்டருக்கு ராக்ன்ற பேர் வந்துச்சு, ஜீசஸ் அனுமதிச்ச பேர். ஏன் அந்த பேர்களை சொல்லி அவர் கூப்பிட்டார், அனுமதிச்சார்னா அதுதான் நான் ஃபஸ்ட்டு வீக்கில் சொன்னேன். ஏனென்றால் he saw the purpose, அவங்க பர்பஸ் கேட்ட விதத்தில் அவங்க எப்படி இருக்க போகிறாங்க, அவங்களுக்கு கொண்டு என்ன செய்ய போகிறோன்றதான் அவர் பட்டப்பேராக அனுமதிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம உலகத்தில் பட்டப்பேர்கள் நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் அந்த பட்டப்பேர்கள் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம குறைவுகளை சுட்டி காட்டுவதற்கு, அதை கிண்டல் செய்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் நிறைய பேர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் போனதை பற்றிலாம் நம்ம பேசியிருக்கிறோம். ஆனால் ஜீசஸ் கொடுத்த பட்டப்பேர்கள் எல்லாம் உற்சாகப்படுத்துவதற்கு, பாசிட்டிவான காரியங்களுக்கு, அவருடைய திட்டம் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன என்பதை உறுதி செய்வதற்கு. அப்படிப்பட்ட பட்டப்பேர் தான் ஜான் அண்ட் ஜேம்ஸ்க்கு, பீட்டருக்கும் இருக்கிறது. ஸோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட அப்படியே கேள்வி கேட்டால், இன்னொரு பட்டப்பேருடைய ஆள் பைபிளில் யாருன்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் உடனே சொல்கிறது டவுட்டிங் தாமஸ் என்று சொன்னீங்க. ஐ டோன்ட் பிளேம் யூ, தட்ஸ் அ காமன் ஃப்ரேஸ். எப்போ பார்த்தாலும் தாமஸ் சொல்லும்போது டவுட்டிங் தாமஸ்ன்னு சொல்கிறாரு. அது வரை தாமஸ் நம்ம சித்தப்பா பார்த்தீங்களா, நம்ம ஊருக்கு வந்தவர் அவர். அதனால நம்ம ரொம்ப அதை குறித்து ஒரு அன்பு பாசம் நம்மளுக்கு ஜாஸ்தி இருக்கிறது. அதனால் நம்மளும் டவுட்டிங் தாமஸ்ன்றதை ஒத்துக்கிறோம். பட் பைபிளில் டவுட்டிங் தாமஸ்ன்ற பேரை ஜீசஸ் அனுமதிச்சிருக்காரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. The clear answer is it's not been approved by Jesus Christ, and it was not the name that Jesus kept for Thomas. தாமஸ்க்கு அந்த பேரை இயேசுப்பா சொல்லல. பட் தாமஸுக்கு ஒரு பட்டப்பேர் இருக்கு. There is a name for Thomas. அந்த நேம் என்னது? டிடிமஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? The twin என்று அர்த்தம். ட்வின், அதுதான் தாமஸோட அனுமதிக்கப்பட்ட பட்டப்பேர், நிக் நேம். இட்ஸ் நாட் டவுட்டிங், தட்ஸ் நாட் வாட் ஜீசஸ் அப்ரூவ்ட். அது இயேசுப்பா அப்ரூவ் பண்ண ஒரு பேர் கிடையாது. ஆனால் இயேசுப்பா அப்ரூவ் பண்ண பேர் என்னது? ட்வின். இந்த ஒரு எக்ஸாம்பிள் இஸ் அ குட் எக்ஸாம்பிள். எதுக்குன்னா, எப்படி நம்ம பைபிளில் சொல்லப்படாத காரியங்களில் அதுதான் பைபிளில் சொல்லப்பட்ட காரியம் மாதிரி நம்ம நம்பி வாழ்ந்துட்டுருக்கோம் பார்த்தீங்களா? திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். இன்னும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள், நம்ம கிறிஸ்டியன் என்று சொல்கிறவங்க ஆனால் வேறு டினாமினேஷனில் இருக்கிற பல பேர் பல டினாமினேஷனில் ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பல விஷயங்களை அவங்க ரொம்ப ஒரு ஃபார்மேட்டாக பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அது எதுவுமே பைபிளில் கிடையாது. பட் ஆனால் அவங்க அப்படி நம்பிட்டு இருக்கிறாங்க. பைபிள் எங்கே இருக்குது காட்டுங்கன்னா தெரியாது. ஏன்னா பைபிள் படித்தா தானே தெரியும், ஆனால் தெரியாது. பட் ஐ எம் வெரி சாரி டு சே தட் நம்ம கூட த சோ கால்டு நாங்கள் பைபிளை படித்து பைபிள் படி நடக்கிறவங்கன்னு சொல்கிற நிறைய நம்மளை போல கிறிஸ்துவர்கள் கூட பல சமயத்தில் இப்படி தவறான கருத்துக்கள், உலகம் நமக்கு சொல்லி கொடுத்த காரியங்கள் இதுதான் பைபிள் சொல்லுது என்று சொல்லி நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அண்ட் டுடே we are going to dive deeper. இதுக்குள்ளே இன்னும் ஆழமாக போய் பார்க்க போகிறோம், ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறோம். என்ன விஷயத்தை கற்றுக்க போகிறோன்னா, ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் என்பது என்னவாகும் என்றால், பைபிளில் இல்லாத காரியங்களை இதுதான் கிறிஸ்துவம் என்று சொல்லி நம்ம நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறேன் என்று சொல்லி நினச்சிட்டு இருக்கிறோம். அது அப்படி கிடையாது. நிறைய இடங்களில் நம்ம பைபிளில் இல்லாத காரியங்களை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறோம் நினச்சிட்டு இருக்கிறோம்.
ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் என்ன செய்யும்னா பைபிள் இருக்கிறது படி வாழ்கிறோமா என்பதை நம்மளுக்கு உணர்த்தும், அதன்படி வாழ வைக்கும். அண்ட் புட் இட் ஷார்ட், இட்ஸ் அபவுட் ட்வின்னிங் வித் ஜீசஸ். என்னது எல்லாரும் சொல்லுங்களேன், நான் சொல்கிறேன் சொல்லுங்களேன். ட்வின்னிங் வித் ஜீசஸ். ட்வின்னிங் என்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்வின்ஸ் என்கிற வார்த்தையிலிருந்து வருகிற ஒரு பதம் தான் ட்வின்னிங். எதுக்கு இது அதிகமாக பயன்படுத்துவாங்கன்னா, நிறைய நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த அம்மாவும் பொண்ணும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க, அப்பாவும் பையனும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க, சில ஃப்ரெண்ட்ஸு ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ அப்போ வந்து அவங்க அதெல்லாம் சோஷியல் மீடியாலெலாம் போடுவாங்க, போஸ்ட்டு ஃபோட்டோலாம் போடுவாங்க. ட்வின்னிங் வித் மை டாட்டர், ட்வின்னிங் வித் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? இங்கே நான் சொல்கிற கவனிக்கிறீங்களா? இங்கே கவனிக்கிறீங்களா? ஓகே, ட்வின்னிங் அப்படின்னு போடுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? அதோட அர்த்தம் என்னன்னா, இன்னொருத்தரோட கூட நம்ம ஒரே மாதிரி அவங்கள மாதிரி இருக்கிறது, அவங்கள ஃபாலோ பண்ணுறது, அவங்களோட கூட நானும் சேம் அப்படின்னு சொல்கிறது பேர் தான் ட்வின்னிங். ஓகே, இதுதான் ட்வின்னிங். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, ஸோ அப்போது இந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் நம்ம கற்றுக்க வேண்டிய காரியம் என்னென்னா, நம்ம ஜீசஸோட ட்வின் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜீசஸ் மாதிரி இருக்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் முயற்சி பண்ணுறது தான் ட்வின்னிங் வித் ஜீசஸ். அப்படி இருக்கிறவங்க தான் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் என்று சொல்ல முடியும். பாருங்கள், நம்ம எல்லாவற்றிலும் ஜீசஸ் மாதிரியே இருந்து பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. ஐ நோ இட்ஸ் டிஃபிகல்ட் பிகாஸ் வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். நம்ம மனுஷங்களாக இருக்கிற நிறைய இடத்துல நம்ம விழுந்துருவோம். ஆனால் நான் எல்லாவற்றிலும் ஜீசஸ் மாதிரி இருக்க முயற்சி செய்வேன் என்று முயற்சி செய்யணும். இன்றைக்கி ஏன் கிறிஸ்துவர்களை கிண்டல் பண்ணுறாங்க? ஏன் கிறிஸ்துவர்கள் என்று சொன்னால் வெளியே மரியாதை இல்லை? ஏன் கிறிஸ்துவர்கள் என்று சொன்னால் வெளியே வந்து நம்மளை ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க? பிகாஸ் ஆஃப் ஒன்லி ஒன் திங், நம்ம ஜீசஸோட ட்வின்னிங் பண்ணுறதில்ல. நம்ம வாழ்க்கையிலையும் நாங்கள் கிறிஸ்துவர் என்று சொல்கிறோம். நம்ம எல்லா விதமான கிறிஸ்துவருக்கான எல்லா பேரும் மற்ற எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணுறோம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். நம்ம மற்ற மனுஷங்களோட கேவலமாக பல நேரத்தில் நடந்துக்கிறோம். நம்ம வீட்டில், நம்ம சுற்று வட்டாரத்தில், மற்ற சகோதர சகோதரிகள் முன்னாடி நம்ம ரொம்ப வெரி புவர் பிஹேவியராக இருக்கிறோம். அப்போ எப்படி நம்ம ட்வின்னிங் வித் ஜீசஸ் சொல்ல முடியும்? அப்போ எப்படி நம்மளை ஸ்பிரிச்சுவல் சொல்ல முடியும்? அப்படி சொல்லவே கூடாது. நம்மளை we are not at all spiritual. நம்ம தைரியமாக சொல்லிக்கலாம், தைரியமாக நம்ம சொல்லலாம், நான் ஒரு பாவி, நான் பாவி தான். நம்ம கிறிஸ்துவ சொல்லவே கூடாது, வெக்கப்படணும் நம்ம அப்படி சொல்கிறதுக்கு. நம்ம தப்பான ஒரு சாட்சியாக இருக்கிறோம் உலகத்தில். ஒரு பேருக்காக கிறிஸ்துவர்களாக வாழ்ந்துட்டு வெளியே கம்ப்ளீட்டாக ஒரு காம்ப்ரமைஸ்டு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. வெளியே நம்மளை பார்க்குறவங்க இயேசுப்பாவை பார்க்கணும் நம்மக்கிட்ட. நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பேசும் பொழுது, ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது, இங்கே இயேசப்பா இருந்தால் என்ன செய்வார்? எப்படி ட்வின்னிங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி தமிழில் சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பேசும் பொழுது, ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது, ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கும் பொழுது, நீங்கள் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. இங்கே இயேசப்பா இருந்தா, என் இடத்துல இயேசப்பா இருந்தா என்ன பேசுவார், என்ன செய்வார், என்ன யோசிப்பாருன்னு சொல்லி செஞ்சு பாருங்க. அப்புறம் உங்களை அறியாமலே ட்வின்னிங் வித் ஜீசஸ் வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக, உடனே நடக்காது. ஆனால் நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ள அந்த மாற்றங்கள் வர்றதை நீங்களே பார்ப்பீங்க. உங்கள் பிஹேவியரில், கேரக்டரில் அந்த மாற்றங்கள் வரும். ஸோ அதுதான் ட்வின்னிங் வித் ஜீசஸ். அண்ட் தாமஸுக்கு இந்த பேர் இருந்தது. பைபிளில் எல்லா இடத்துலையும், நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவரை ட்வின் 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 என்று சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. யூஸ்வலாக நீங்கள் இந்த இரட்டை குழந்தைகள் பிறந்தால் அவங்கள பார்த்து என்ன சொல்லுவோம்? ட்வின்ஸ்ன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ட்வின்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது தாமஸுக்கு இன்னொரு ஒரு ட்வின் இருந்திருப்பார் இல்லையா? கரெக்டாக இல்லையா? அப்போ எப்படி பைபிளில் ரெஃபர் பண்ணியிருக்கணும்? தாமஸ் அண்ட் மேத்யூ ட்வின்ஸ் அப்படி தானே ரெஃபர் பண்ணியிருக்கணும். கரெக்டா? ஒருவேளை தாமஸும் மேத்யூவும் ட்வின்ஸாக இருந்தால்
ட்வின்ஸ்ன்னு ரெஃபர் பண்ணிக்கணும். இல்லாட்டி தாமஸ்க்கு டேவிட்னு யாராவது ஒரு ட்வின் இருந்திருக்கான்னு வச்சுப்போம், அவர் சீன்லேயே இல்லை. பட் தாமஸ் த அதர் ட்வின் ஆஃப் டேவிட், இல்லாட்டி தாமஸ் அண்ட் டேவிட் ட்வின்ஸ் அப்படி தானே மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் பைபிளில் அப்படி போட்டிருக்காது, வெறும் ட்வின் என்று தான் போட்டிருக்கோம். அப்போ ஒருத்தர் தான் என்று சொல்லுகிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏன் அப்படி சொல்லியிருக்கு என்றால் they were referring to Thomas as the twin of Jesus. he was a twin. அவர் அப்படி தான் கூப்பிடுவாங்க. தாமஸை அவர் கூட இருக்கிறவங்களாம் அப்படி தான் கூப்பிடுவாங்க. மேபி ஜீசஸே ஒருவேளை அதை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க, அந்த பைபிள் இடம் பட்டிருக்கலாம், என்னோட ட்வின் இவன் என்று சொல்லியிருக்கலாம். ஏன்னா தாமஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஜீசஸை அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தார். ஜீசஸ் மாதிரி அவர் நடக்க முயற்சி செஞ்சுட்டு இருந்தார். ஜீசஸோட காரியங்களை தன் வாழ்க்கையில் அவரும் வெளிப்படுத்தணும் என்று சொல்லி அவர் ஸ்டெப் பை ஸ்டெப் he was following ஜீசஸ். ஜீசஸ் இந்த இடத்துல இருந்தால் என்ன செய்வாரோ அதை செய்ய முயற்சி செஞ்சார். ஜீசஸ் இந்த இடத்துல இருந்தால் என்ன பேசுவாரோ அதை பேச முயற்சி செஞ்சார். ஜீசஸ் இந்த இடத்துல எப்படி யோசிப்பாரோ அப்படி யோசிக்க முயற்சி செஞ்சார். தாமஸ் நீங்கள் பைபிள் எடுத்து ஒரு கேரக்டர் ஸ்டடி பண்ணிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். தாமஸ் பற்றி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிற இடத்துல எல்லாவற்றிலும் அவர் ஜீசஸ் இருந்திருந்தா, ஜீசஸ் என்னோட இடத்துல இருந்தால் என்ன செய்வாரோ அதை தான் செய்ய ட்ரை பண்ணியிருக்கிறார். அதனால தான் அவர் பேர் டிடிமஸ் ட்வின் என்று சொல்லி ரிஃபர் பண்ணப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஸ்ட்ராங்கான பட்ட பேர். மற்ற 2 கேரக்டர்ஸ் நம்ம பார்த்த பட்ட பேரோட தாமஸ்க்கு இருந்த நிக்நேம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டு, ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய, மகிழ்ச்சி அடைய வேண்டிய பட்ட பேர். அதனால தான் சொல்கிறேன், தாமஸ் இஸ் a beautiful example for spiritual discipline. நம்மளாம் ஸ்பிரிச்சுவல் பீப்புளாக மாறணும். இஃப் யூ வாண்ட் டு கால் யூர் செல்ஃப், நான் இயேசுப்பா மேலே அதிக பக்தி வைராக்கியத்தோடு இருக்கிறேன் நீங்கள் சொல்லணும் என்றால், உங்களை பற்றி சொல்லிக்கொள்ள வேண்டும் என்றால், நம்ம ட்வின் பண்ண ஆரம்பிக்கணும். ஜீசஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ஜீசஸ் மாதிரி நடக்கணும்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். பேசணும்னு யோசிக்கணும்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். அவர் இந்த இடத்துல இருந்தால் ஜீசஸ் என்ன செய்வார்னு நினச்சி நீங்கள் அதை மாதிரி ஒன்றொன்றையும் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் லைஃப் ஒரு பெரிய சாட்சியாக மாறும். And today I want to show you 3 things from Thomas's life. 3 காரியங்களை காண்பிக்க போகிறேன். தாமஸ் எப்படி ட்வின் பண்ணார் என்று சொல்லி, ஜீசஸை ட்வின் பண்ணார் என்று சொல்லி 3 காரியங்கள் பார்க்க போகிறோம். இந்த 3 காரியங்களை நான் டவுட்டிங் நிறைய பேர் சொல்லிட்டீங்க, அதனால் உங்கள் மனசை நோகடிக்க நான் விரும்பலை. அதனால் என்கிற இந்த விஷயத்துலேருந்து எடுத்துக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். நம்ம பார்க்க போகிற டவுட்டிங் கிடையாது. ஏன்னா ஜீசஸு தாமஸுக்கு டவுட்டிங் என்ற பட்ட பேர் வைக்கல. நம்ம பார்க்க போகிற வேற ஃபஸ்ட்டு டை டு லிவ். ஃபஸ்ட் என்னது எல்லாரும் சொல்லுங்கள். தமிழில் உங்களுக்கு மொழி பெயர்க்கிற கொஞ்ச நேரத்தில் டை டு லிவ் எல்லாரும் சொல்லுங்களா ஒரு வாட்டி. டை டு லிவ். டை டு லிவ்னா என்ன அர்த்தம்னா, நான் மரிக்கிறது வாழ்வதற்கு. எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க கேட்கல. நான் மரிக்கிறது வாழ்வதற்கு. எதற்கு மரிக்கணும், எதற்கு வாழணும்? தாமஸை குறித்து ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம கற்றுக்க போகிறது யோவான் எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுதே திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். Then Thomas, who called the twin, said to his fellow disciples, let us also go, that we may die with him. இந்த இடத்துல நடக்கிற அந்த காரியம், வாட்ஸ் ஹேப்பனிங் இன் திஸ் பிளேஸ், எத்தனை பேருக்கு புரியுது? என்ன பேசேஜ் இது? என்ன நடக்குதுங்க? லாசரஸ், எஸ், பியூட்டிஃபுல். லாசருவை குறித்த ஒரு காரியம். லாசருக்கு என்னாச்சு? லாசரு மரித்து போனார். லாசரு சுகவீனமாக இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய சகோதரிகள் ஏசப்பாக்கு செய்தி அனுப்புகிறாங்க. அப்போ ஏசப்பா கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறாரு, அவர் பக்கத்தில் இல்லை, அந்த இடத்துல இல்லை. ஸோ செய்தி அனுப்புகிறாங்க. அந்த செய்தி கேட்ட உடனே ஜீசஸ் உடனே புறப்பட்டு போகல, அவர் 2 நாள் தங்கிட்டு தான் அவர் புறப்பட்டு போகிறாரு. லாசரு இருக்கிற ஊரில் இருந்து தான் அவங்க வந்தாங்க. அந்த ஊரில் ஜீசஸை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஜீசஸ் அங்கேருந்து புறப்பட்டு வந்தார். இப்போது எங்கே கொலை பண்ண முயற்சி செஞ்சாங்களோ அந்த ஊருக்கு திரும்பி போனால் திரும்பி கொலை பண்ணுவாங்களா மாட்டாங்களா? கரெக்டாக இல்லையா?
நான் சொல்கிறது புரியுதா? ஒரு ஊரில் ஜீசஸை கொலை பண்ண முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. அந்த ஊர்லேருந்து தப்பிச்சு வந்துருக்கிறாங்க. இப்போ திரும்பி அதே ஊருக்கு தான் போய் ஆகணும், ஏன்னா லாஸ்டருக்கு சுகம் கொடுக்கறதுக்கு. ஆனால் அங்கே போனால் திரும்பி கொலை பண்ணுவாங்கன்னு பயம் இருக்கும். இப்போ ஜீசஸ் 2 நாள் போகாமல் உட்காந்துருக்கிறாரு. ஸோ இப்போ சீசர்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, ஓஹோ இவர் போனால் கொலை பண்ணுவாங்க பயந்து தான் போகல, நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு இவங்களும் உட்காந்துடுறாங்க. ஆனால் 2 நாள் கழிச்சு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவர் எப்பொழுதும் இந்த மாதிரி தான் பண்ணுவார். எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத காரியங்களை செய்கிறவர் இருக்கிறாரு. அவர் உடனே சொல்கிறாரு, வாங்க நம்ம புறப்பட்டு போவோம், அது எப்படி லாஸ்ட்டு இறந்துட்டாரு போகலாம் என்று சொல்லி கூப்பிடுறாரு. இப்போது கூட இருக்க சீஷருக்கெல்லாம் பயம் எடுக்குது. என்ன நீங்கள் சொல்கிறீங்க, திரும்பி அங்கே போகிறதா? இல்லை இல்லை, அங்கே போனால் நம்மளை கொலை செஞ்சுருவாங்க என்று சொல்லி பயப்படுறாங்க. ஆனால் ஜீசஸ் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. அப்போ தான் தாமஸ் இருந்துச்சு இதை சொல்கிறார். இது வரைக்கும் ஒரு வேளை இதை நம்ம தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்துக்கலாம். பார்த்தியா, தாமஸ் அப்பயே ஆரம்பிச்சுட்டு அவன் டவுட் பண்ணுற வேலையை என்று சொல்லி நினச்சிட்டா. இல்லை 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 இல்லை, தாமஸ் வாஸ் நாட் டவுட்டிங், பட் தாமஸ் வாஸ் டிஸ்பிளேயிங் கரேஜ். தைரியமாக செயல்பட்டான். ஏசப்பா என்ன செய்கிறாரோ என்ன செய்வாரோ அதை நானும் செய்வேன். அங்கே போய் அவர் சாகணும்னு இருந்தால் நானும் வரேன் கூட சாகிறதுக்கு, வாங்க போகலாம் என்று ட்வின் பண்ணார். என்ன பண்ணார், கொஞ்சம் நல்லா ஸ்டைலிஷாக சொல்லுங்களேன், ட்வின் பண்ணார். ஓகே, ட்வின் பண்ணுறாரு தாமஸ். லெட்ஸ் கோ அண்ட் டை தேர், நோ ப்ராப்ளம். ஜீசஸ் அங்கே போனால் நம்மளும் அங்கே போயிட்டு லெட்ஸ் டை என்று சொல்லி மற்றவங்களை உற்சாகப்படுத்துகிறார். எப்படி நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆனால் இங்கே ஒரு பெரிய பியூட்டிஃபுல்லான விஷயம் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை இங்கே சொல்ல ஆசைப்படுறேன். நம்ம ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினோட முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? உலகத்தின் காரியங்களுக்கு மறிக்கிறது. பிகாஸ் ஜீசஸை நான் ட்வின் பண்ணணுன்னா நான் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய காரியம் உலகத்தின் பாவங்களுக்கு, உலகத்தின் வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்களுக்கு, குணங்களுக்கு மறிக்க வேண்டும். ஏன்னா இயேசுப்பா சிலுவையில் மறிக்கும் பொழுது இந்த பாவங்கள், இந்த குறைவுகள், இந்த அசுத்தங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்கும்படியாக மறித்தார். இல்லையா? ஏதாவது தப்பாக சொல்கிறேன்னா கவனிக்கிறீங்களா எல்லாரும்? அப்போ நான் ஜீசஸோட ட்வின் பண்ணணும்னு நான் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னது? நானும் என்னோட உலகத்தின் பாவங்களுக்கு, குறைவுகளுக்கு மறிக்கணும். இன்னும் என் வாழ்க்கையில் பாவ காரியங்கள் இருக்கா? இருக்கு. இன்னும் அசுத்தமான வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்குன்னா பேசுகிறேன். இன்னும் எனக்குள்ள கோபங்கள், பொறாமைகள் இருக்கா? இருக்கு. இன்னும் எனக்குள்ள இச்சைகள், பயங்கள் இருக்கா? இருக்கு. I still have all these things. அப்புறம் எப்படி நான் ஜீசஸோட ட்வின் பண்ண முடியும்? அப்புறம் எப்படி நான் ஸ்பிரிச்சுவல் என்று சொல்லிக்க முடியும்? அப்புறம் எப்படி நான் கிறிஸ்துவ என்று சாட்சி சொல்ல முடியும்? அப்புறம் எப்படி எல்லாரும் என்ன கிறிஸ்துவன் கூப்பிடணும் என்று சொல்ல முடியும்? பைபிளில் ஒரு இடத்துல இப்படியாவது சொல்லப்படுது, நீ என்ன வேணா செய்யலாம், ஆனால் நீ யாருன்னு தெரியாது என்று சொல்லிடுவேன் என்று சொல்கிறாரு. என்னோட பயம் அதுதான் எப்போதுமே. நான் என்ன வேணா செய்யலாம், 100 சபைகளை ஸ்தாபிக்கலாம் 2030க்குள்ளே, ஆனால் அவரை போய் சந்திக்கிற அந்த நாளில் நீ யாருன்னு தெரியாதுப்பா. ஏசப்பா நான் 100 சபைகளை ஸ்தாபித்தேன், ஏசப்பா நான் பல இடங்களில் பல பேருக்கு சுவிசேஷத்தை சொன்னேன், ஏசப்பா நான் ஊரை போய் பிரசங்கம் பண்ணேன், பரவாயில்ல இருக்கட்டும், ஆனால் நீ யாருன்னு எனக்கு தெரியாது என்று சொல்லிடுவார். நம்ம எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கணும். நீ யாருன்னு எனக்கு தெரியாது என்று அவர் சொல்லக்கூடாதுன்னா we have to start twinning with Jesus. இயேசு அப்பாவை போல மாற முயற்சி எடுத்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் சிந்திக்கணும், இயேசுப்பா இங்கே இருந்தால் என்ன செய்வார் என்று சொல்லி. இன்றைக்கு நம்மளோட பாவங்கள் ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. பாவம்னா பெரிய பாவம் மட்டும் சொல்ல, சின்ன சின்ன விஷயங்கள் எத்தனையோ காரியங்கள் நம்ம செய்கிறோம், பேசுகிறோம், கொஞ்சம் கூட கிறிஸ்துவுக்கும் அது சம்மந்தமே கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நிதானிச்சு யோசித்து பாருங்கள். நமக்கு எப்போதுமே மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, மற்றவங்க என்ன செய்கிறாங்க, மற்றவங்க என்ன தப்பு செஞ்சாங்க, இவங்க அப்படி பண்ணுறாங்கன்றதை யோசிக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோன்னு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தாலே நம்ம மாறிடுவோம். நம்மளால ஒரு நல்ல சாட்சி ஆகிடுவோம். பல பேர் இயேசுக்குள்ளே வந்துடுவாங்க நம்ம மூலமாக.
அது நம்ம யோசிக்கிறது இல்லை. we don't even realize இது நேரம், யோசிக்கிறதுக்கான நேரம். யோசிச்சு அந்த பாவங்களுக்கு நம்ம மறிக்க வேண்டும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரே ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன். உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லித்தரப்போறேன். ஓகேயா? எல்லாருக்கும் ஓகேயா? 3 பேர்கிட்ட நீங்க கேட்க போறீங்க இந்த வீக்கு. எப்படி சொல்லுங்க எல்லாரும்? எத்தனை பேர்கிட்ட? 3 பேர்கிட்ட நீங்க கேட்க போறீங்க. என்ன கேட்க போறீங்கன்னா, நிறைய நேரத்தில் நம்மளுக்கே தெரியாது நம்ம என்ன தப்பு செய்கிறோன்னு. அதான் பிரச்சனையே ஆக்சுவலாக. பட் ரொம்ப உங்களுக்கு க்ளோஸான 3 பேர்கிட்ட கேட்க போறீங்க. என்ன கேட்க போறீங்கன்னா, நான் என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் என்ன என்கிட்ட மாற்றிக்கணும், எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க போறீங்க. ஓகேயா? ஓகேயா? ஓகேயா இல்லையா? பிரச்சனையா? இல்லை பெரிய லிஸ்ட்டாக கொடுப்பாங்க, பரவாயில்ல. 1 டாப்புன்னு கேளுங்க போதும். அட்லீஸ்ட்டு எல்லா லிஸ்ட்டும் தாங்குற உங்களுக்கு மனதைரியம் இருந்துச்சுன்னா எல்லா லிஸ்ட்டையும் வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ வாண்ட் டு டூ. பட் 3 பேர்கிட்ட நீங்கள் கேட்க போகிறீங்க இந்த வீக்கு. ஓகேயா? அடுத்த வாரம் நான் கேட்பேன். சரியா? யார் இந்த 3 பேர்? ஃபஸ்ட்டு பர்சன் நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்னா, ஜீசஸ் கிட்ட கேட்கணும். யார்கிட்ட? ஜீசஸ் கிட்ட கேட்கணும். ஃபஸ்ட்டு பர்சன் நான் என்ன மாற்றிக்கணும் எஸ்ஸப்பா அப்படின்றத கேட்கணும். ஓகேயா? செகண்ட் பர்சன் யார்கிட்ட கேட்கணும்னா, உங்ககிட்டயே கேட்டுக்கணும். யார்கிட்ட? உங்ககிட்டயே நீங்கள் கேட்கணும், நான் என்ன மாற்றிக்கணும்னு கேட்கணும். தேர்ட் பர்சன் யார்கிட்ட கேட்கணும்னா, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான பீப்புள். ஆனால் யாரா ஒருத்தர், ஜஸ்ட் 1 பர்சன். ஆனால் நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க, நீங்கள் எது பண்ணலாம், சூப்பர் என்ன மாதிரி எதுனாலும் வாவ் எக்ஸலண்ட்டுன்னு சொல்கிற ஆள்கிட்ட மட்டும் கேட்டுறாதீங்க தயவுசெய்து. உண்மையை சொல்கிற யார்ட்டையாவது கேளுங்க. உண்மையாக உங்ககிட்ட சொல்லுவாங்கள்ல, உங்கள் நலனில் அதுக்குன்னு உங்களுக்கு அக்கறை இல்லையான்லாம் கேட்காதீங்க, அது வேறு சப்ஜெக்டு. ஓகே, உண்மையாகவே உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்க இருப்பாங்க தெரியுமா, நீங்கள் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க தெரியுமா. போயிட்டு இந்த உலகத்து ஆள்கிட்டலாம் கேட்காதீங்க. யோ மேன் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, கூட வேலை செய்யணும், அவங்களாம் கேட்காதீங்க. உண்மையாகவே நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக குரோ ஆகணும்னு நினைக்கிறவங்க யாராவது ஒருத்தர் இருப்பாங்கல்ல, whom you consider as a mentor, அவங்கக்கிட்ட கேளுங்க. ஓகே, 3 பேர். அது உங்களுடைய உங்கள் அப்பா அம்மா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், பிள்ளைங்க, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் கொலீக்ஸு, சர்ச் பாஸ்டர், லீடர்ஸ், யாரை வேணா இருக்கலாம். பட் ஜஸ்ட் செலக்ட் தட் 1 பர்சன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் யாரை செலக்ட் பண்ணுறீங்கன்றது. 3 பேர் யார்? ஜீசஸ். அப்புறம் ஓகே, இப்போ இன்னொரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லித்தரேன், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக்குறேன் உங்களுக்கு. ஜீசஸ் கிட்ட எப்போ கேட்பீங்க? ஜீசஸ் கிட்ட எப்போ கேட்பீங்க? நான் இப்படி முழிக்கிறீங்க எல்லாரும். எப்போ கேட்பீங்க ஜீசஸ் கிட்ட? என்ன டைம் ஆஃப் த டே கேட்பீங்க? ஓகே, இன்னும் ஈஸியாக சொல்கிறேன். என்ன டைம் ஆஃப் த டே கேட்பீங்க? நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி, ஏசப்பா ஓகே ஏசப்பா, ஏசப்பா கொஞ்சம் சொல்லுங்கள் ஏசப்பா அப்படி தூங்கி போகிறது இல்லை. எப்போ கேட்கணும்? ஏர்லி மார்னிங், ஃபஸ்ட் திங் இன் த மார்னிங், யுவர் ஃபஸ்ட் ப்ரேயர் இன் த மார்னிங். தட்ஸ் அ பெஸ்ட் டைம் டு ஆஸ்க் ஜீசஸ். எந்த டைம் எந்திரிக்கணும்னா நான் சொல்லித்தர மாட்டேன், அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், உங்களுடைய சௌகரியம். எனக்கு தெரியும் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு. எல்லார்ட்டையும் சும்மா பொதுவாக 3:30 மணிக்கு எல்லோரும் எந்திரிக்கணும்லாம் சொல்ல மாட்டேன். ஓகேயா? இட்ஸ் நாட் லைக் தட். உங்களுக்கு எது வேக்கப் டைமோ, ஒரு 4 மணி வேக்கப் டைம்னா 3:30 மணிக்கு எந்திரிங்க, 5 மணி வேக்கப் டைம்னா 4:30 மணிக்கு எந்திரிங்க, 10 மணிக்கு வேக்கப் டைம்னா 9:30 மணிக்கு எந்திரிங்க. பட் அந்த ஒரு எஃபர்ட் போட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி எந்திரிக்கணும், அதான் சொல்ல வரேன். ஓகேயா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு ப்ரேயரில் கேட்கணும், எஸ்ஸப்பா நான் என்ன மாற்றணும், எஸ்ஸப்பா என்ன தப்பு பண்ணுறேன், எனக்கு உணர்த்துங்க. ஓகே, 2வது யார்கிட்ட கேட்கணும்னு சொன்னேன்? நம்மக்கிட்ட எப்போ எது பெஸ்ட் டைமு? பெஸ்ட்டு டைம்னா தெரியுமா? இந்த வண்டி ஓட்டுறவங்களாம் இருக்கிறீங்களா? பைக்கு, கார்லாம் எப்படி ஓட்டுவீங்க? பைக், கார்லாம் ஏறி உக்காந்த உடனே
ஆஃபீஸ்க்கு போகணுன்னா ஓ இங்கே லெஃப்ட் வந்துச்சு லெஃப்ட் திரும்பணும், இங்கே ரைட் வந்துச்சு ரைட் திரும்பணும், இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போகணும், அப்படி யோசித்து ஓட்டுவீங்களா? ஏறி உட்கார்றதா தெரியும், எப்போ போய் சேர்றோன்னு தெரியாது. கரெக்டா இல்லையா? அது நம்ம மைண்டில் ஒரு ஆட்டோமேட்டிக் ஜிபிஎஸ் இருக்காது. ஸோ வண்டி ஓட்டுறவங்கலாம் பெஸ்ட்டு டைம் கேட்குறது வண்டி ஓட்டும் பொழுது. ஏன்லாம் எனக்கு கேட்காதீங்க, சொன்னால் கேட்டுக்கோங்க, அவ்வளோதான். அதை பற்றி நான் அப்புறம் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறேன். ஓகே, வண்டி ஓட்டும் போது நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட கேட்டிங்கன்னா யூ வில் கெட் குட் ஆன்சர்ஸ். அப்போ மற்றவங்களாம் என்ன செய்கிறது? இந்த வண்டி ஓட்டாதவங்க வீட்டில் இருப்பீங்களா? சமைப்பீங்களா? சமைப்போம்ல. ஓகே, அந்த டைமில் கேட்கலாம். இல்லாட்டி வீட்டு வேலை செய்கிற டைமில் கேட்கலாம். சில விஷயங்கள் நீங்கள் ரெகுலராக பண்ணுவீங்க தெரியுமா? அந்த ரெகுலராக பண்ணுற ஆக்டிவிட்டி ஏதாவது ஒன்று இதுக்கு மேப் பண்ணிக்கோங்க, இதோட சேர்த்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதோடு இதை சேர்த்து வச்சுக்கோங்க. அப்போது இதை கேட்க ஆரம்பிங்க. மற்றவங்ககிட்ட எப்போ கேட்கலாம்? அந்த ஒரு ஸ்பெஷல் பர்சன்கிட்ட எப்போ கேட்கலாம்? அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் டைம் செட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் செட் பண்ணணும். சும்மா போகலை சண்டை போட்டுட்டே சரி சொல்லிப்போ என்னை பற்றி சொல்லு அப்படின்னு கேட்கக்கூடாது. ஓகே, இதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஐ வாண்ட் டு சிட் வித் யூ, வென் கேன் ஐ சிட் வித் யூ அப்படின்னு சொல்லி டைம் கேட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க கூட உட்காந்து ஒரு மென்டர் கோச்சிங் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும். அவங்க கூட இப்படியாக நீங்கள் பகிர்ந்து கொண்டு அவங்க சொல்லணும். அதை நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். புரிஞ்சுதா? கிளியரா இல்லையா? ஓகே, ஸோ 3 விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன், 3 பீப்புள் சொல்லியிருக்கிறேன், 3 டைம்ஸ் சொல்லியிருக்கிறேன். ஒரு நோட் புக் மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லாட்டி உங்கள் மொபைல் ஃபோனில், உங்களோட டேப்லெட்டில், உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஒரு நோட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். இதை நோட் பண்ணி வைங்க, ட்ராக் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். வெறும் பேசுகிறது மட்டும் முக்கியம் இல்லை, அதை எழுதி வச்சு அதை ட்ராக் பண்ணும். இதை நீங்கள் செய்ய ஆரம்பித்து பாருங்கள், கொஞ்ச நாட்களில் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரதை பார்ப்பீங்க. ஏன் இந்த மாற்றம் வருது தெரியுமா? தோமா சொல்கிறாரு, வாங்க நம்ம இவர்கிட்ட போய் சாகலாம், சத்தாலும் பரவாயில்ல என்று சொல்கிறாரு. பட் ப்ராப்ளி தோமா டிட் நாட் ரியலைஸ். தோமா அப்போ ஜீசஸோட ட்வின் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவரை மாதிரி இருக்கணும், ஆனால் ஜீசஸ் போய் சாகலான்றாரு, நம்மளும் போகலாம் அப்படின்னு போகிறாரு. அதான் ட்வின்னிங் மைண்ட் செட்டு. ஆனால் தோமா அப்போ ரியலைஸ் பண்ணல, அங்கே போகிறது சாகிறதுக்கு இல்லை, உயிரோடு எழுப்புவதற்கு. இட் வாஸ் நாட் ஃபார் டெத், பட் இட் வாஸ் டு பிரிங் லைஃப் டு டெத். And that's exactly what will happen. நம்ம உலகத்தின் பாவங்களுக்கு மறிக்கிற நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் புது ஜீவன் உண்டாகிறது. When you decide that gluttony எனக்கு ஒரு பிரச்சனை, பெருந்தீனி எனக்கு ஒரு பிரச்சனை, கண்டதை சாப்பிட்றது எனக்கு ஒரு பிரச்சனை, அதில் ஒரு டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறது ஒரு பிரச்சனை, நான் அதை இப்போவே அதை தலைமையில் போடுறேன்யா, நான் அதில் மறிக்க போகிறேன், அந்த விஷயத்தை அந்த சாக போகிறேன். அந்த விஷயத்துக்கு தட் இஸ் வாட் டஸ் இட் மீன்? சாக போகிறேன்னா நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன், என்னோடய சாப்பாட்டு அந்த ஹேபிட்ஸை கண்ட்ரோல் பண்ண போகிறேன், நான் கொஞ்சம் க்ளீன் ஈட்டிங் வரப்போகிறேன், டயட் வரப்போகிறேன் என்று சொல்லி அதுக்கு நீங்கள் மறிக்கும் போது என்னது? உங்களுக்கு ஹெல்த் வருகிறது, ஜீவன் வருகிறது. நான் கண்டதை பார்த்துட்டு இருக்கிறேன், இன்டர்நெட்டில் கண்ட விஷயங்களை சாட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், பேசிக்கிட்டு இருக்கிறேன், அதுக்கு நான் மறிக்க போகிறேன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன வருகிறது? பரிசுத்தம் வருகிறது. உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்ச் வரும். உங்கள் மென்டல் திங்கிங் கிளாரிட்டி பெட்டர் ஆகும். உங்களுடைய பார்வை மற்றவங்க கூட பேசும் பொழுது உங்களால் கண்ணு அவங்க கூட பேச முடியும். யூ கேன் பி மச் பெட்டர் ஹியூமன் பீயிங். யூ கேன் பி கான்ஃபிடென்ட் அபவுட் யுவர் செல்ஃப். ஒவ்வொரு பாவ விஷயத்தையும் நீங்கள் சாகடிக்கும் பொழுது அது நிச்சயமாக ஒரு ஜீவனுக்குரிய விஷயத்தை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரும். கடன் பிரச்சனை பயங்கரமாக இருக்கா, உங்களுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்கா, யூ ட்ரை டூயிங் திஸ். ஆண்டவர் எதுக்கெல்லாம் மறிக்க சொல்கிறேன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏதோ விஷயங்கள் இருக்குது, என்கிட்ட பாவங்கள் ஏதோ இருக்குது, ஏதோ பாவத்திற்குரிய காரியங்கள் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு உணர்த்துங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் காட் கிட்ட கேளுங்க, உங்ககிட்ட கேளுங்க, அந்த மென்டர்கிட்ட கேளுங்க. அப்போ ஆண்டவர் உணர்த்து வர பாவ காரியங்களை அது ஒன்றுத்தையும் கட் பண்ணுங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரதை பார்ப்பீங்க. ஐம் டெல்லிங் யூ, திஸ் இஸ் பிப்ளிக்கல் அண்ட் திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சாகும் பொழுது உங்களுக்கு ஜீவன் வரதை நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். அற்புதம் கூட்டங்களுக்கு போய் யாராவது ஒருத்தர் தலை மேலே கை வச்சு ஜெபிச்சா மட்டும் சுகம்லாம் வராது. சுகத்தை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நடக்க ஆரம்பிச்சிங்கனாலே சுகமும் விடுதலையும் ஜீவனும் வர ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது டிக் டீப்பர்.
யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். Thomas said to him, Lord, we do not know where you are going, and how can we know the way? தாமஸ் ஜீசஸ் கிட்ட ஒரு காரியத்தை கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? நீ உங்கள் போகிற இடம் தெரியாது ஏசப்பா, நீங்கள் போகிற இடம் தெரியாது, என்ன கான்டெக்ட், என்ன நடக்குதுங்க? ஸோ ஜீசஸ் வந்து எவனை குறித்து பேசுகிறாரு இல்லையா? எவனை குறித்து பேசுகிறாரு. ஸோ அவர் அந்த மக்களுக்கெல்லாம் எவனை குறித்து சொல்கிறாரு. இப்போது எவனை குறித்து அவர் பேசும்போது பிரமிப்பான ஒரு காரியம் அது. அவங்களுக்கெல்லாம் எல்லாரும் பிரமிப்பாக வாயை பழந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் தோமா மட்டும்தான் இன்னொரு கேள்வி கேட்குறாரு. சரி, நீங்கள் சொல்கிறீங்க அந்த இடம் என்னன்னு எனக்கு தெரியாதே, நீங்கள் போகிற இடம் என்னன்னு தெரியாது. அந்த வசனம் வாசிங்க திரும்பியும். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, நீ போகிற இடத்தை நாங்கள் அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? வழியை எப்படி? how will we know the way? அந்த இடம் தெரியாட்டி நாங்கள் எப்படி அந்த வே புரிஞ்சுக்க முடியும்? just look at this. Thomas does not stop there. He wants to dig deeper. இன்னும் ஆழமாக போய் அது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கிறது. Jesus loves this. Jesus loves to go deeper. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருந்திருந்தா அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், அந்த ஹெவனுக்கு பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், அந்த ஹெவனுக்கு எப்படி போகிறது இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுவார், அவர் அதை தான் விருப்பப்படுவார். அண்ட் that's exactly what Thomas is doing. பைபிள் வாசிக்கும் பொழுது, குறிப்பாக வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்ம you have to go deeper. மேலோட்டமாக வாசிக்கக்கூடாது. அதாவது ஒரு வாக்குத்தத்த வசனத்தை எடுத்துக்கிட்டு அந்த வாக்குத்தத்த வசனத்தை பிடிச்சிட்டு ஆண்டவர் எனக்கு இது செய்வார் அது செய்வார்னு சொல்லிட்டு போகிறது கிடையாது. கேலண்டரில் ஒரு வசனத்தை வாசித்து டெய்லி போகிறது கிடையாது. ஏதோ ஒரு சில வசனங்களை மனப்பாடம் பண்ணுறது கிடையாது. அது என்ன சொல்ல வருது, என் வாழ்க்கையில் என்ன கற்று தருகிறது, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இயேசுபாட்டு கேட்கணும், ஆவியானவர்கிட்ட கேட்கணும், பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்கணும். லார்ட் டீச் மீ மோர் அபவுட் திஸ். அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது பாருங்கள். கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கணும். அது பைபிளை குறித்து கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கணும். நாட் ஒன்லி பைபிள், எனி திங் தட் யூ டூ இன் அ ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஜெபிக்கும் பொழுது அது மேலோட்டமாக ஒரு 5 நிமிஷம் சும்மா ஜெபிச்சுட்டு நான் காலையில் ஜெபிக்கணும் அப்படின்னு ஜெபிச்சுட்டு போகிறது கிடையாது. யூ ஹேவ் டு கோ டீப்பர் இன் டு இட். எஸ்ப்பா உங்களோட அனுபவம் வேணும், புரியணும், எனக்கு சொல்லிக் கொடுங்க, இன்றைக்கி நீங்கள் பேசாமல் நான் விட மாட்டேன் அப்படின்ற ஒரு 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 போராட்டம் இருக்கணும். You should love it so much. You should go deep into it. And ஏசப்பா இந்த குணங்களை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஏசப்பா இங்கே இருந்தால் இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். வசனங்களை பற்றி கற்றுக்கொள்வதற்கு, வசனங்களை குறித்து ஆர்வம் காட்டுவதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார். அதுதான் அவருக்கு இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் மற்றெல்லாம் நல்லா செய்யுங்கய்யா, பரவாயில்ல, பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வசனத்தில் நீங்கள் ஆர்வம் காட்டாமல் மற்ற நீங்கள் என்ன செஞ்சாலும் நீ யாரும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன்னுவார். அந்த வசனங்களை இன்னும் புரிந்து கொள்வது, தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் வேணும். அது அப்போஸ்தல சபைகள் என்னென்னா பைபிள் ஸ்டடீஸ் தான் நிறைய நடக்கும். எல்லாம் தனி குரூப்பாக சிறு கூட்டங்களாக வீடுகளில் அவங்க ஒன்றாக சேர்ந்து அந்த வேதத்தை குறித்து பேசுவாங்க, ஆராய்ச்சி செய்வாங்க, அதில் இன்னும் நல்லா கற்றுக்கொள்ள ஆசைப்படுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஆதி அப்போஸ்தல சபைகள். ஆனால் so sad to see இன்னைக்கு சபைகள் அப்படி இல்லை. சபைகள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கள் என்று சொல்லி மாறிக்கொண்டிருக்கு. I'm not denying that, you need to have some fun, you need to have some family time, you need to have some bonding, you need to have some கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கிராண்டாக பண்ணுறது தப்பு கிடையாது. பட் அது பிரதானம் கிடையாது. இதெல்லாம் பண்ணிட்டு வசனங்களை கற்றுக்கொள்வதில், வசனங்களை ஆர்வம் இருக்கிறதுல, ஆழத்துக்கு போகிறதுல கவனம் செலுத்தலைன்னா இட்ஸ் இஸ் நாட் அ சர்ச் which God will approve. கர்த்தர் அந்த சபையை அப்ரூவ் பண்ண மாட்டார். நம்ம போய் நிற்கும் போது நீ யாரும் தெரியாதுன்னு சொல்லிடுவார். பைபிள் தான் வாழ்க்கை நம்மளுக்கு. தட்ஸ் எவ்ரி திங் ஃபார் அஸ். அதன்படி நடந்தால் மட்டும்தான் முடியும். இல்லாட்டி கடைசி காலையில் பிசாசு நம்மளை போட்டு தள்ளிடுவோம் ஈஸியாக. பைபிள் வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆர்வத்தோடு வாசிங்க, மேலோட்டமாக வாசிங்க. நீங்கள் பைபிள் வசனங்களை வாசிக்க உட்காரும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இங்கே ஒரு டிப் சொல்லி தட்டுமா? நீங்கள் அதை வாசிக்க உட்காரும் பொழுது முழு கவனத்தோடு
இந்த தனிப்பட்ட பைபிள் வாசிக்கிற நேரத்துலலாம் தயவுசெய்து மொபைல் ஃபோனில் உங்கள் லேப்டாப்பில் ஐபேட்லாம் வாசிக்கிறீங்க, அது தவறு. எங்கேயா வெளியே போகிறீங்க, யாருக்காவது ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை சொல்லணும், திடீர்னு ஒருவேளை ப்ராப்ளி நீங்கள் சர்ச்சில் உங்களுக்கு டக்குன்னு ஏதாவது வசனத்தை எடுக்கணும், அப்போ நீங்கள் மொபைல் ஃபோன் ஐபேடு அதெல்லாம் ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணால் ஓகே. ஆனால் நீங்கள் தனிப்பட்ட பைபிள் ஸ்டடீஸ் செய்யும் பொழுது, சர்ச்சில் பைபிள் வாசிக்கும் பொழுது இந்த மொபைல் ஃபோன்லேருந்து வாசிக்கிறது, ஐபேட்லேருந்து வாசிக்கிறத தவிர்த்து விடுங்க. சர்ச்சில் நீங்கள் ஒருவேளை மொபைல் ஃபோன் ஐபேடில் வாசிக்கிற ஒரு கட்டாயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்போ மற்ற எல்லா நோட்டிஃபிகேஷனும் ஆஃப் பண்ணணும். அந்த டிசிப்ளின் உங்ககிட்ட இருக்கணும். நீங்கள் அப்போ மொபைல் ஃபோனில் பைபிள் வாசிங்கன்னா வெறும் பைபிளில் மட்டும்தான் வாசிக்கணும். நடுவில் வாட்ஸ்அப் போய் பார்த்துட்டு வர்றது, இன்ஸ்டாகிராம் போய் பார்த்துட்டு வர்றது, ரீல்ஸ் பார்க்குறது, நேராக ஸ்ட்ரெயிட்டாக மேலேருந்து ஒரு நெருப்பு புகை வந்து அப்படியே மொத்தமாக தூக்கிட்டு போயிடும். பரலோகத்துக்கு தூக்கிட்டு போகாது. நம்ம பண்ணுற அநியாயத்துக்கு அப்படி நடந்தாலும் நடக்கும். பைபிள் எங்கே இருக்குதுன்னு என்ன கேட்காதீங்க. ஆனால் நம்ம பண்ணுற அநியாயங்களுக்கு இப்படி நடந்தாலும் நடக்கும். சபைகள் அவ்வளோ மோசமாயிட்டே போகுது. சபைகள் தான் உட்காந்து இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க, நடுவில் வாட்ஸ்அப் சாட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சீரியஸாக ப்ரே பண்ணுறேன். ஐம் நாட் அ பர்சன் ஹூ ட்ரைஸ் டு condemn people or curse people, but I'm so burdened and pained in my heart. இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் போகிற போக்க பார்த்தா அப்படிலாம் சபையில் உட்காந்து மொபைலை பார்த்துட்டு இருக்கணும். மொபைலாம் அப்படியே சுண்ணாமா மாறிடும். ஒர்க் பண்ணக்கூடாது. எவ்வளோ பெரிய தப்பு. ஓகே, பைபிள் ஸ்டடி பண்ணும் பொழுது, when you're doing Bible study, when you're doing your personal Bible reading, முழு கவனத்தோடு உட்காரணும். பைபிளோட ஃபிசிக்கல் பைபிள்லாம் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? யாராவது நம்ம தாத்தா காலத்தில் யூஸ் பண்ணியிருந்தாங்களே, பார்த்துருக்கீங்களா? ஓகே, அந்த பைபிளை திறந்து வச்சுட்டு ஆவியானவர்கிட்ட உதவி கேட்கணும். ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் மீ. ஏன்னா வசனம் சொல்லுது, ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுறாரு, டீச் பண்ணுறாருன்னு சொல்லுது. ஆவியானவர்கிட்ட உதவி கேட்கணும். எனக்கு ஞாபகப்படுத்துங்க எதெல்லாம் வாசிக்கணும்னு, எனக்கு சொல்லிக் கொடுங்க இந்த வசனங்கள் வாசிக்கும் போதுன்னு கேட்கணும். புரியுதா? ரெண்டாவது என்ன கேட்கணும், ஏசப்பா நீங்கள் இங்கே இருந்தால் இப்போது என்ன வாசிப்பீங்க, எப்படி வாசிப்பீங்க, அது எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்கணும். இது ரெண்டு செய்யணும். எப்படி? ஃபஸ்ட்டு ஆவியானவர்கிட்ட உதவி கேட்கணும். அதுக்கப்புறம் நான் கேட்கணும், ஏசப்பா நீங்கள் இங்கே இருந்தால் எப்படி வாசிப்பீங்க, என்ன வாசிப்பீங்கன்னு சொல்லி கேட்கணும். ஓகே, கிளியரா? ஈஸியா. ஓகே, ஸோ அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் லைஃப்பில் நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எண்ணி பார்க்காத அதிசயங்கள் நடக்கும். எப்படின்னா, தாமஸ் இந்த கேள்வி கேட்ட உடனே ஜீசஸ் ஆன்சர் கொடுக்குறாரு. அந்த வசனம் மட்டும் வாசிக்கிறீங்களா? தாமஸ் இந்த கேள்வி கேட்ட ஜீசஸ் ஒரு ஆன்சர் கொடுக்குறாரு. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். நானே, எல்லாரும் சொல்லுங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இங்கிலீஷ்ல I am the way, the truth and the life. இந்த வசனம் யாருக்காவது தெரியாம இருக்கா? This is one of the most significant, powerful, most quoted Bible verse. நானே என்ன சொல்லுங்க எல்லாரும், வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். most quoted Bible verse. நிறைய பேர் வீட்டிலலாம் மாட்டி வச்சிருப்பாங்க. இதை நிறைய இடத்துல இது ஒரு வசனமாக போட்டு வச்சிருப்பாங்க, ஒட்டி வச்சிருப்பாங்க. பட் அது எதனால தெரியுமா வந்துச்சு? தாமஸ் digged deeper. When you dig deep into the word of God, அது உங்கள் வாழ்க்கையை பிரசுத்தப்படுத்தும், உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும், உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும். It's got so much of power. It will bring out new things. It will bring out extraordinary things. உங்கள் வாழ்க்கை ரொம்ப சோர்வாக போயிட்டு இருக்கா, உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியாக இருக்கா, எல்லாமே சுகவீனமாக இருக்கா, எனக்கு லைஃப்பில் ஒரு டார்க்னஸாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்களா, என் மனசு எப்போதும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, யூ ஹேவ் டு டூ ஒரே ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் தான். உங்களுக்கு ஒரே ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் தான். பைபிளை இன்னும் டீப்பாக வாசிங்க. நான் இப்போ சொல்லி கொடுத்த மாதிரி வாசிச்சு பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு நீங்களே பார்ப்பீங்க. கடைசி டி. ஓகே, ட்ரீம் பிக். ட்ரீம் பிக்னா என்ன? டிக் டீப்பர் தமிழில் சொன்னா, டிக் டீப்பர் தமிழில் பதம் சொல்லலையா, ஆழமாக தோண்டுகள் என்று அர்த்தம். எப்படி? ஆழமாக தோண்ட வேண்டும் வசனங்களை, அதான் டிக் டீப்பர். ட்ரீம் பிக்னா
தமிழ் பதம் என்ன? பெருசா சிந்திங்க, பெருசா சிந்திங்க, கற்பனை பண்ணுங்க. That's what dream big means. யோவான் எழுதிய சுவிசேஷம் 20:25. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். இந்த ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு தான் தாமஸை டவுட்டிங் தாமஸ் ஒரு கெட்டவன், தாமஸ் ஒரு வில்லன் என்று சொல்லி அவ்வளோ பேசுகிறாங்கய்யா எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும். நம்ம கோவம் பண்ணணும். ஆக்சுவலாக நியாயப்படி நம்ம சித்தப்பாவை நம்ம ஊருக்காக ரத்தம் சிந்தினவரை உலகம் எல்லாம் இப்படி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம எப்படி சும்மா இருக்கலாம்? இருக்கக்கூடாதுல்ல. தாமஸை இந்த ஒரு வசனத்தை வச்சு குறை சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக இதை கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் டீப்பர் பண்ணிங்கன்னா, ஆழமாக தோன்றினீங்கன்னா ஒரு விஷயம் புரியுது. என்ன புரியுது? தாமஸ் நான் விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்லலை. தாமஸ் நான் விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்லலை. Thomas did not say, I will not believe. Thomas said, I want to touch. I want to feel. I want to experience. என்று சொன்னார். அந்த இடத்துல உட்காந்துருந்தாங்க அவ்வளோ சீசருங்க. அவங்க யாருக்குமே தோணலை. ஏசப்பா ஃபஸ்ட்டு டைம் வராரு உள்ள. இவங்க பூட்டின அறைக்குள்ளே உட்காந்துருக்கிறாங்க. எல்லாம் எதான் பூட்டின அறைக்குள்ளே உட்காந்துருக்கிறாங்க? பயந்து போய் உட்காந்துருக்கிறாங்க. ஏசப்போட பாடியை காணோம். அந்த ரோம சோல்ஜர்ஸ்லாம் வெளியே தேடிக்காங்க. யூதா அந்த ஆளுங்கள்லாம் வந்து வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு பயம், இவங்க தான் பாடியை தேடிட்டாங்கன்னு இவங்களை பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு பயந்து போய் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் ரூம்குள்ளே பூட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறாங்க பாருங்கள். ஆனால் பயந்து போய் ரூம்குள்ளே பூட்டிட்டு உட்காந்த ரூமில் தாமஸ் இல்லை. அப்போ தாமஸ்க்கு பயம் இல்லை. ஜீசஸ் பயந்து போய் ரூமில் உட்காந்துருக்க மாட்டார். தாமஸும் ரூமில் உட்காரல பயந்து போய். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? ஜீசஸ் வந்தாரு, ஜீசஸ் இதெல்லாம் சொன்னாருன்னு தாமஸ்க்கு எப்படி தெரிய வந்துச்சு? ஜீசஸ் வந்தாரு, ஜீசஸ் இதான் சொல்லிட்டு போனாரு, தாமஸ்க்கு எப்படி தெரிய வந்துச்சு? தாமஸ் சொல்றாருல நான் நம்ப மாட்டேன் பார்க்குற வரைக்கும் சொல்றாருல, அப்போ அவருக்கு எப்படி தெரிய வந்துச்சு? அது யார் சொன்னா? அதே பயந்து ரூம்குள்ளே உட்காந்து இந்த டிசைபிள்ஸ் ஜீசஸ் வந்துட்டு போனவன்னு என்ன பண்ணுறாங்க? தாமஸை தேடி போகிறாங்க தாமஸ் கிட்ட சொல்கிறதுக்கு. அப்போ தாமஸ் வாஸ் ஆல்ரெடி வெரி ஸ்பெஷல் அமாங் தெம். அவங்களுக்கு தெரியும் தாமஸ் வந்து ஏதோ ஒரு தைரியத்தில் இருக்கிறாரு, அவர் உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தே ஃபவுண்ட் தாமஸ் as an example. உடனே ஓடுறாங்க. நீங்கள் யார்கிட்ட போய் சொல்ல போவீங்க? உடனே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நினச்சினா, ஒரு நல்ல விஷயம் நினச்சி யார்கிட்ட சொல்லுவீங்க? Somebody who's special தானே சொல்லுவீங்க. So Thomas was special, so they're running, finding Thomas and telling him this. இதை சொல்கிறாங்க தாமஸ் கிட்ட. அப்போ கூட தாமஸ் என்ன சொல்கிறாருன்னா, இவங்கெல்லாம் யோசிக்காத விஷயம். அந்த ரூமில் இருக்கும்போது ஜீசஸ் வந்து இதை சொல்லும் பொழுது இவங்க சொல்லலை, ஜீசஸ் நாங்கள் கொஞ்சம் தொட்டு பார்க்கட்டுமா, ஜீசஸ் நாங்கள் பக்கத்தில் வந்து பார்க்கட்டுமா, ஜீசஸ் நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கலாம் இவங்க கேட்கல. பட் தாமஸோட மைண்டு உடனடியாக எப்படி போகுது பார்த்தீங்களா? இமீடியட்டாக எங்கே போகுது பார்த்தீங்களா? ஜீசஸோட காயங்கள் மேலே போகிறது. அந்த காயங்கள்னால தான், அந்த தழும்புகளினால தான் நம்ம சுகமாகிறோம். அந்த தழும்புகளினால தான் இன்றைக்கு ஜெயத்தோடு இருக்கிறோம். அந்த தழும்புகளினால தான் இன்றைக்கு நமக்கு விடுதலை, ஜீவன் உண்டாகி இருக்கிறது. தாமஸ் dreamt big. அவர் உடனே அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போகிறார். நான் அதை நான் பார்க்கணும், அப்போ தான் நான் விசுவாசிப்பேன். இது பேர் அவிசுவாசம் இல்லை, விசுவாசம். இன்னைக்கு கிறிஸ்துவர்களாக நம்ம பேருக்கு தான் விசுவாசம் விசுவாசம் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமே தவிர உண்மையாகவே பார்த்தா விசுவாசம் குறைவுள்ளவர்களாக தான் நம்ம இருக்கிறோம். நாம் தான் ஆக்சுவலாக அவிசுவாசிகளாக இருக்கிறோம். நாம் தான் இன்றைக்கும் டவுட்டிங் மேக்ஸாக இருக்கிறோம். நாம் தான் இன்றைக்கும் டவுட்டிங் சஞ்சயாக இருக்கிறோம், டவுட்டிங் தினேஷாக இருக்கிறோம், டவுட்டிங் ஏரனாக இருக்கிறோம். வி ஆர் ஸ்டில் டவுட்டிங். வாயில் பேசுகிறோம், வாயின் வார்த்தையில் எல்லாம் பெருசு பெருசாக சொல்கிறோம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் விசுவாசம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் என்ன ரொம்ப முக்கியம்னா,
என் ஏசப்பாவால் என் வாழ்க்கையில் இதை செய்ய முடியுன்ற விசுவாசம் வர்றது. பயங்கரமாக பேசுவோம் பாருங்க, ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா புலம்புறது அதிகமாக நம்ம தான் புலம்புவோம், பயப்படுறது அதிகமாக நம்ம தான் பயப்படுவோம், திணறுவோம். உலக மனுஷங்கிட்ட போய் சண்டை போடுவோம், உலக மனுஷங்கிட்ட உதவி கேட்போம், சுற்றி சுற்றி வருவோம். ஆனால் நல்லா யோசிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினில் தாமஸை பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டியது, ஜீசஸோட ட்வின் பண்ண வேண்டியது தெரியுமா? ட்ரீம் பிக். என் தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். நான் யோசிக்கிற மாதிரி கிடையாது, நான் கேட்கிற மாதிரி கிடையாது, நான் பார்க்குற மாதிரி கிடையாது. இது இப்படி தான் நடக்கும், இப்படி தான் இருக்கும் என்று சொல்லி நம்ம ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அதன்படி நடக்கிற மாதிரி கிடையாது. கர்த்தர் நம்ம யோசிக்காத நினைக்காத என் தகுதிக்கு மீறின காரியங்களை என் மூலமாக செய்ய முடியும். ஏன்னா நான் என் வாழ்க்கை குறித்து இப்படி தான் இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும் தாழ்ந்துக்கிட்டு தான் நினைக்கிறேன். ஆனால் ஏசப்பா எப்படி என்னை படைச்சாரோ, எதற்காக என்னை படைச்சாரோ, என்ன எரேமியா 1:5 என்னை பற்றி யோசித்து படைச்சாரோ அதை என் மூலமாக செய்ய வல்லவராக இருக்கிறார். I want to think like Jesus for my life. இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் நம்ம. ஒவ்வொரு மாதமும் கீழே ஒரு வாரம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ புழுக்கத்தில் உட்காந்துட்டு இல்லை, அண்ட் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அங்கே மேலே நம்ம கொண்டு போய் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு சண்டே இறக்குது. வை டோன்ட் வி ட்ரீம் பிக்? ஆண்டவர் இதோட ஒரு பெரிய இடத்த நமக்கு கொடுப்பாரு, சொந்தமாக கொடுப்பாரு, பெர்மனண்ட்டாக கொடுப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர்த்துக்காக ஜெபிக்க போகிறீங்க? இனியிலேருந்து உங்களுக்கு நான் இதை வைக்கிறேன், இதுதான் அடுத்த டிப். இனிலேருந்து ஜெபிக்க போகிறோம். எதுக்கு ஜெபிக்க போகிறோம்? 2025 போகிறோம். 2025 ஸ்பெஷல் இயர் நமக்கு, காட்ஸ் அமி சர்ச்சுக்கு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் சொன்னார் இந்த வருஷத்து ஆரம்பத்தில், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும் என்று சொன்னார். மை ப்ரெசன்ஸ் வில் கோ பிஃபோர் தின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாச்சு எனக்கு. ஆண்டவரே, your presence is going to be there. எப்போது இருக்க போதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். 2025 காட்ஸ் ஆர்மியில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இயர். இது வரைக்கும் பார்க்காத விஷயங்களை பார்க்க போகிறோம். சொல்லுங்கள் எல்லாரும், சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். இதுவரைக்கும் பார்க்காத விஷயங்களை கர்த்தர் நமக்கு அற்புதமாக காண்பிக்க போகிறார். மிரக்கல்ஸ். இது வரைக்கும் கேட்காத விஷயங்களை கேட்க போகிறோம். எல்லாரும் சொல்லுங்களேன், இது வரைக்கும் கேட்காத விஷயங்களை கர்த்தர் அற்புதமாக கேட்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இது வரைக்கும் யோசிச்சு கூட பார்க்காத விஷயங்களை கர்த்தர் நம்ம சிந்தையில் கொண்டு வர போகிறார். சொல்லுங்கள் எல்லாரும், ஹல்லேலூயா. we are going to dream big. சொல்லுங்க, we are going to dream big. பெருசா பெருசா 2025 புதிய இடத்துக்குள்ளே போவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2025 புதிய இடம், பெரிய இடம், நமக்குன்னு ஒரு இடம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்க. வாரம் 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 தேவை 1 லட்சம் 2 லட்சம் சொல்கிறீங்களா பாஸ்டர்? எப்படி பாஸ்டர்? நான் என்னுடைய பலத்தினால விசுவாசிக்கலை. ஏசப்பா இருந்தால் என்ன செய்வாரோ என்ன யோசிப்பாரோ அப்படி யோசிக்கிறேன். தாமஸை போல மாற நினைக்கிறேன். I want to be a twin of Jesus. அதனால் நம்ம எல்லோரும் என்ன பண்ண போகிறோம்னா, இனிலேருந்து ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்பீங்களா? எல்லாம் எத்தனை பேர் ஜெபிப்பீங்க இதுக்காக? ஓகே, பெரிய இடத்திற்காக ஜெபிக்க போகிறோம், புதிய இடத்திற்காக ஜெபிக்க போகிறோம், கர்த்தர் நமக்குன்னு கொடுக்குற இடத்துக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு சுத்தமாக இருந்தால் புதிய வருஷத்தோட சர்வீஸை அந்த புதிய இடத்துலேருந்து ஆரம்பிப்போம் என்று சொல்லி கண்ண முடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி இயேசுப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி. எங்களோடு பேசினதற்காக நன்றி. உங்கள் வார்த்தை எங்களை பலப்படுத்தி எங்களை உற்சாகப்படுத்துவதற்காக நன்றி. கர்த்தர் தாமே ஆண்டவரே, உம் வசனங்கள் மூலமாக எங்களை உருவாக்குகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் விசேஷமாக ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்க இந்த 3 Dஸையும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன். ஸ்பிரிச்சுவலாக உம்முடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்க பெரிய தரிசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய இடங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன்.
கர்த்தர் புதிய இடங்கள் மூலமாக எங்கள் சபையை பெருக பண்ண போகிறதுக்காக, வளர செய்வதற்காக, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக மாறுவதற்காக பயன்படுத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். கர்த்தர் தாமே இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நல்ல சுகத்தை, பலத்தை அவங்களுக்கு கொடுத்து, விடுதலை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து பயன்படுத்துவீராக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.